வித்தியாசமா சொல்லிட்டு இருக்கீங்க, நாங்கள் இப்பதான் கேள்விப்படுறோம்னா உங்களுடைய ஜாதகத்தை நீங்க எடுத்து பாருங்க. அது ஒரு பக்க சீட்டாக இருந்தாலும் சரி, நோட்டாக வைத்திருந்தாலும் சரி, நித்திய நாமயோகம், நாமயோகம், யோகம் இப்படி எப்படி போட்டிருந்தாலும் அது ஒன்றுதான். அதுக்கு நேராக போட்டிருப்பாங்க. சரிங்களா? அதே மாதிரி நம்ம பார்த்துருக்கோம், சுகர்மம் சித்தி பிராமியம் நாமயோகத்தில் பிறந்த அன்பர்களுக்கு உங்களுடைய யோக கணக்கு வந்து செவ்வாய் என்ற கிரகத்திடம் தான் இருக்கு. இந்த நாமயோகத்தில் பிறந்த அன்பர்கள் வந்து இந்த உண்மையை புரிந்து கொண்டு எப்பொழுதிலிருந்து பார்த்துங்கச்சி, இந்த உண்மையை புரிந்து கொண்டு எப்பொழுதிலிருந்து நீங்கள் வழிபாடு செய்ய ஆரம்பிக்கிறீங்களோ, இந்த உண்மையை புரிஞ்சுக்கிறீங்களோ, அதாவது வழிபாடுகளாகட்டும், எந்திரங்களாகட்டும், மூல மந்திரம், காயத்ரி மந்திரம் இதெல்லாம் வந்து நீங்கள் சொல்லி இந்த செவ்வாய் என்ற கிரகத்தை வந்து இயக்கிக் கொள்கிறீங்களோ, அப்பொழுது இருந்தால் நிச்சயமாக உங்களுக்கு யோகங்கள் வந்து நிச்சயமாக அதிகமாகும், கிடைக்கும். இதனுடைய விஷயங்களில் வந்து நீங்கள் நிறைவாக அனுபவிக்க முடியும். சரிங்களா? அதே மாதிரி இந்த யோகத்தை அதிகப்படுத்திக் கொள்வதற்கு வந்து நிறைய முறைகள், மெத்தட் இருக்குது, சூட்சமங்கள் இருக்குது. வழிபாடு, எந்திரம், நியூமராலஜி, கலர்ஸு, தலவிருட்சம், மூல மந்திரம், காயத்ரி மந்திரம், அஷ்டோத்திர மந்திரம், திருச்சபை மந்திரம், இது மாதிரி எத்தனையோ விஷயங்கள் இருக்குது. அதில் நீங்கள் வந்து ஏதாவது ஒன்றை பயன்படுத்தும் பொழுது நிச்சயமாக உங்களுக்கு ஒரு மிகச்சிறந்த நற்பலன் வந்து கண்டிப்பாக கிடைக்கும். அதே மாதிரி இந்த செவ்வாய் என்ற கிரகத்திற்கு வந்து தெய்வம் யாருன்னு பார்த்தீங்கன்னா, யோகமான தெய்வம் யாருன்னு பார்த்தீங்கன்னா, சுகரம் சித்தி பிராமியம் நாமயோகத்தில் பிறந்த நண்பர்களுக்கு வந்து குன்று இருக்கும் இடமெல்லாம் வீற்றிருக்கும் நம்ம தமிழ் கடவுள் முருகன் தாங்க. குன்று இருக்கும் இடமெல்லாம் முருகன் வந்து கண்டிப்பாக வீற்றிருக்கிறார். அதே மாதிரி மயில் இறகை வைத்து வழிபடலாம், செம்பு வேலை வைத்து வழிபடலாம். இதெல்லாம் வந்து நீங்கள் வீட்டிலேயே கூட செய்யலாம். சரிங்களா? அதே மாதிரி ஓம் சரவண பவ என்ற மந்திரத்தை உச்சரித்து நீங்கள் வழிபாடு செய்யலாம். அதை நீங்கள் சொல்லலாம், ஓம் சரவண பவ. சரிங்களா? அதே மாதிரி முருகனுடைய பாடலை வந்து நீங்க பாடலாம். கந்த சஷ்டி கவசம் வந்து படிக்கலாம். சரிங்களா? அதே மாதிரி பவளம் மோதிரமாக அணியலாம். சரிங்களா? அதே போல வந்து இளஞ்சிவப்பு நிறம் வந்து நீங்க அதிகமாக பயன்படுத்தலாம். நியூமராலஜில 9 ஆதிக்கம் கொண்ட எண்ணெய் வந்து நீங்க அதிகமாக பயன்படுத்தலாம். இப்படி அதிகமாக பயன்படுத்தும் பொழுதும் சரி, இந்த செவ்வாயை உண்டான விஷயத்தை நம்ம நிச்சயமாக வந்து நம்ம அடைய முடியும். இதெல்லாம் வந்து நீங்கள் தொடர்ந்து நீங்கள் எடுக்கும் பொழுது நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் வந்து மிக சிறந்த ஒரு முன்னேற்றமும் மாற்றமும் வந்து நிச்சயமாக நடக்கும். அடுத்ததாக வந்து இந்த சுவர்ணம் சித்தி பிராமிய நாமயோகத்தில் பிறந்த அன்பர்களுக்கு ஊழ்வினை கர்மா எந்த கிரகத்தின் வழியாக இயங்கும், வெளிப்படும், எந்த கிரகம் அந்த ஊழ்வினை கர்மா கொடுக்குதுன்றதை நம்ம பார்க்க போகிறோம். இது வரைக்கும் பார்த்துட்டு இருக்கக்கூடிய நண்பர்களா நோட் பண்ணுங்க. எல்லாம் எழுதிட்டீங்களா? கமெண்ட் பண்ணுங்க. இந்த சுகர்மம் சித்தி பிராமியம் நாமயோகத்தில் பிறந்த அன்பர்களுக்கு வந்து ஊழ்வினை கர்மாவை வந்து கொடுப்பது யாருன்னு பார்த்தீங்கன்னா கேது பகவான். இருப்பதிலேயே ஒரு மிக சிறந்த ஒரு குழப்பவாதி. ஒரு தடையை ஏற்படுத்தக்கூடிய கிரகம். அது யாருன்னு பார்த்தீங்கன்னா கேது பகவான் தான். அதே மாதிரி ஆன்மீகம், தியானம், தவம், முக்தி, மோட்சம் இப்படிலாம் நம்ம இந்த ட்ராக்கெல்லாம் பயணிச்சுட்டு இருக்காங்க. அதே மாதிரி ஒரு யோகா கற்றுக்கணும், அதே மாதிரி ஒரு இயற்கை சார்ந்த அறிவை வந்து நாம் பெறணும், இந்த சொல்லிட்டு இந்த ட்ராக்கில் பயணித்து கொண்டிருக்கிற அன்பர்களுக்கு வந்து ஒரு தடை, ஒரு குழப்பம், அவருடைய எண்ணங்கள், கோரிக்கைகள் நிறைவேறாமல் தடையாயிட்டு இருக்குது, ஒரு பாதியில் பிரேக்கப் ஆகிறது, அது போன்ற விஷயங்கள்லாம் இந்த அமைப்பில் பிறந்த அன்பர்களுக்கு தான் அது நடக்கும். சரிங்களா?
அதே மாதிரி இது சார்ந்த விஷயங்கள்ல முழுமை பெற முடியாத ஒரு சூழல்லே வந்து இவங்க ஒரு சிக்கி தவித்து ஒரு குழப்பத்திலே இருப்பாங்க. உங்களுக்கு உண்டான தீர்வுகளை நான் சொல்ல போறேன், கவனமாக கேட்டுட்டு வாங்க. அதே போல வந்து இந்த கேது பகவான் வந்து இந்த அமைப்பில் பிறந்து கேவன் நோயை தரக்கூடிய நிலையில் வந்துட்டார்னா, இந்த கட்டிகள், அடைப்புகள், ஜீன்கள் ஒரு பிரச்சனை மாற்றத்தை உருவாக்கக்கூடிய ஒரு சூழலையும் வந்து இது கண்டிப்பாக வந்து கொடுத்துரும். நீங்கள்லாம் என்ன செய்யணும்? உங்களுக்கு உண்டான இந்த ஆன்மீகம், தியானம், தவம், மோட்சம், உங்களுக்கு உண்டான யோகா, இது போன்ற மாதிரி இயற்கை சார்ந்த கலைகளை நாங்களும் ஜெபிக்கணும், நாங்களும் இந்த ட்ராக்கில் பயணித்து நாங்கள் ஜொலிக்கணும். மருத்துவம் சார்ந்த விஷயங்களை நாங்கள் நிறைய முயற்சிகள் எடுக்கிறோம். அந்த மருத்துவம் சார்ந்த விஷயங்களே எங்களுக்கு நிறைய ஃபெயிலியர் ஆகுது. அதே மாதிரி ஆன்மீகத்தில் நாங்கள் பயணித்து பார்க்குறோம், அதுவும் எங்களுக்கு நிறைய தடையாயிட்டிருக்கு. இயற்கை சார்ந்த அறிவுகளை நாங்கள் பெறுவதற்கு நம்ம முயற்சி எடுக்கிறோம், அதுவும் எங்களுக்கு கிடைக்காமல் வந்து ஒரு பிரேக்கப் ஆகுது. அப்படின்னா உங்களுக்கு உண்டான பரிகார சூட்சமத்தை சொல்கிறேன், நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த சுகர்மம் நாமயோகத்தில் பிறந்த அன்பர்களுக்கு வந்து நம்ம நாமக்கல் மாவட்டம் கொல்லிமலை மலையின் மேல் அமர்ந்துள்ள அரபலீஸ்வரர், கொல்லிமலை அரபலீஸ்வரர் ஆலயம் தாங்க சுகர்மம் நாமயோகத்தில் பிறந்த அன்பர்களுக்கு பரிகார ஸ்தலம். சரிங்களா? கொல்லிமலையில் இருக்கக்கூடிய அரபலீஸ்வரர். அதே மாதிரி நம்ம சித்தி நாமயோகத்தில் பிறந்த அன்பர்களுக்கு வந்து நம்ம அரியலூரில் உள்ள ஆலந்துரைநாதர், அரியலூர் மாவட்டத்தில் அமைந்திருக்கக்கூடிய ஆலந்துரைநாதர். பிராமியம் நாமயோகத்தில் பிறந்த அன்பர்களுக்கு மயிலாடுதுறையில் இருக்கக்கூடிய மயூரநாதர். சுகரம் நாமயோகத்தில் பிறந்த அன்பர்களுக்கு கொல்லிமலையின் மேல் அமர்ந்துள்ள அரபலீஸ்வரர். சித்தி நாமயோகத்தில் பிறந்த அன்பர்களுக்கு வந்து அரியலூரில் அமைந்திருக்கக்கூடிய ஆலந்துரைநாதர். பிராமியம் நாமயோகத்தில் பிறந்த அன்பர்களுக்கு வந்து மயிலாடுதுறை பக்கம் இருக்கக்கூடிய மயூரநாதர். இந்த ஆலயங்களுக்கு சென்று வழிபடும் பொழுது உங்களுக்கு உண்டான அத்தனை ஊழ்வினை கர்மாக்களும், அத்தனை தடைகளும், அது பணம் சார்ந்த விஷயங்களாகட்டும், தொழில் சார்ந்த விஷயங்களாகட்டும், ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களாகட்டும், நானும் ஆன்மீகம், தியானம், தவம் இந்த மாதிரி ட்ராக்கில் நானும் வந்து ஜொலிக்கணும், நானும் வந்து ஒரு புகழடையணும், நானும் அதில் சார்ந்த விஷயங்களை நிறைவு பெறணும் என்ற எண்ணத்தில் கொண்டு உங்களை தலையாயக்கூடிய அன்பர்கள் எல்லாருமே வந்து நான் சொன்ன விஷய ஆலயங்களுக்கு சென்று நீங்கள் வழிபாடு செய்துவிட்டு வாருங்கள். நிச்சயமாக உங்களுடைய ஊழ்வினை கர்மாக்கள் வேரோடு அடியோடு அழிந்து உங்களுக்கு உண்டான அத்தனை காரங்களும் நிறைவாக கிடைக்க ஆரம்பிச்சிடும். எல்லோருக்குமே மற்றவர்களைப் போல புகழுடனும் ஆனந்தமாக வாழ ஆசை இருக்கும். ஆனால் அதை சார்ந்த ஒரு விஷயங்கள் வந்து உங்களுக்கு கிடைக்காம போயிட்டுருக்கும், தடையாயிட்டிருக்கும். இன்னைக்கு இந்த ஜோதிட ரகசியங்கள் நேயர்கள் சேனல்கள் வழியாக ஜோதிட அன்பர்களுக்கும் ஆர்வலர்களுக்கும் எல்லாமே வந்து இன்னைக்கு கிடைச்சிட்ருக்கு. நிச்சயமாக இதை வந்து நோட் செய்து பயனடையுங்கள்னு நான் சொல்கிறேன். சரிங்களா? அடுத்ததாக வந்து திருதி வியதிபாதம் மகேந்திரம், இந்த டீமை வந்து நம்ம பார்க்க போகிறோம். இது வரைக்கும் 7 டீமு வந்து பார்த்துருக்கோம். 21 நாமயோகங்களை வந்து நம்ம பார்த்து முடிச்சிருக்கோம். சரிங்களா? அடுத்தது யார் யார் திரிதி வியதிபாதம் மகேந்திரம் இந்த நாமயோகத்தில் பிறந்திருக்கூடியன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க, பதிவு செய்யுங்க. சரிங்களா? ஐயா எனக்கு நாமயோகமே தெரியல அப்படின்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் டீட்டெயில்ஸ் பிறந்த இடத்துல அனுப்பி வைங்க, நான் உங்களுக்கு பார்த்து கொடுக்குறேன். சரிங்களா? அடுத்த டீம் வந்து திரிதி